என்ன அவசரமா சொன்னீங்க? ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுடா. என்ன பிரச்சனை? என் பொண்டாட்டி என்கிட்ட கோச்சிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டாடா. ஓகே, அதே வழக்கமா நடக்கிறதான். கொஞ்சம் வேகட்ட காலத்துல போயிருப்பா. அப்ப பணிக்காலம் கொஞ்சம் வந்துடும். போய் கூப்பிட்டா வரமாட்டீங்களா? வரமாட்டேங்கிறா? நீ ஏதாச்சும் அடிச்சியா? இல்லையே. அப்ப குடிச்சியா? அம்மா சத்தியமா இல்லடா. கூட்டியா கீட்டியா? என்னடா அதான் நீ நடக்க முடியாது தெரியாது. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. வரமாட்டேங்கிறா. என்ன காரணம்? என்ன காரணம்? அவ பக்கத்து வீட்டுக்கார கல்யாணம்னு அவங்க அம்மா வீட்டுக்கு ஓடி போயிட்டாடா. உங்க புரியல எனக்கு. பக்கத்து வீட்டுக்காரன் கல்யாணம்டா. அதனால அவனுக்கு கல்யாணம்னு இவன் கோச்சிட்டு வீட்டு போய் போயிட்டாடா. அடா பீத்தல, உங்களுக்கு கோச்சிட்டு போயிட்டால பக்கத்து வீட்டுக்காரன் கோச்சிட்டு போயிட்டாலும் ஏங்கடா அவனுக்கு கல்யாணம் இவன் கூட கோச்சிட்டு போறா. ரொம்ப நாள் அங்க லிங்கா இருக்க மாட்டேங்குது. எனக்கு ஒண்ணும் அப்படி தெரியலடா. நீ என்னதான் தெரியும்? போய் கூப்பிட்டியா? கூப்பிட்டுனே. என்ன சொன்ன? அவனும் கூப்பிட்டு வாங்குறான். எவள? அவன புரிஞ்ச நீ அவனா? நான்டா. நீங்க என்கிட்ட மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கிற. போய் கூப்பிட்டா அவனை கூப்பிடுன்றானு. சரி, போய் கூப்பிட்டு வரது. அவனை தான் கூட்டிட்டு போய் அவனை போய் கூப்பிட்டேன். அவனையும் போய் கூப்பிட்டுக்கிறேன். என்ன வேற வழி சோத்துக்கு போய் கூப்பிட்டதுக்கு அவன் அடிக்குவான். ஏன்? அவனுக்குதான் கல்யாணம் ஆகுது. சரி, நீயே வந்து நாயத்தை கேள்றா. என்னடா நாயத்தை கேட்கறது? ஏய், அப்புறம் நான் என் பொண்டாட்டி சரி கூட்டு வரத்துக்கு ஒரு வழியான்னு சொல்றான். ஒரே வழி இருக்குது. கூட்டிட்டு வர முடியாது. வீட்டுக்கு வந்துருவா. ஓ, போதுமே, அது போதுமே. நேரா போ. ஏரியில அரை ஏரி தண்ணிக்குது. எட்டுக்குள்ள பூச்சி போடு. வந்துருவா. அட பரதேசி, நான் செத்து போயிட்டா யார் ஓட வந்து வாழ்வா? வந்தா மட்டும் உங்ககிட்ட விட்ட போற. அது ஒண்ணும் இல்ல. எப்படி தாலியா இருக்கிறதுக்கு வெள்ளை சீலை கட்டுறதுக்காவது வருவா. வந்தாலும் எப்படி அவங்க கூட தான் பிழைக்க போறான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதுதான் வழி. பண்ணையார்ட்ட ஒரு கையில் தாங்கி கொடு. கையெழுத்தா? என்னது? அது வேற ஒண்ணும் இல்ல, பழைய கம்பெனி ஒண்ணு ரீஸ்க் வருது. அதை எடுத்து நடத்தலாம்னு இருக்கிறேன். பழைய ஓனரால மெயின்டெனன்ஸ் பண்ண முடியலையா? எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. பண்ணையார்ட்ட மட்டும் ஒரு கையெழுத்து வாங்கின தீஞ்சு. கையெழுத்து போடுறது டைம்ல கையெழுத்து போட தெரியாதா? தெரியுது அதெல்லாம். சரி, போட்டு வேணுமா பிழைக்கிறோங்கிற பாரு. நம்ம ஊர்ல எதுனா கம்பெனி? அதான நம்ம ஊர்ல எந்த கம்பெனி மாரி? ஏப்பா நம்ம ஊர்ல கம்பெனியே இல்லையே. அது வேற எது இல்ல, நம்ம பண்ணையார் பொண்டாட்டி தான். ஏன் பொண்டாட்டியா? பண்ணையார் பொண்டாட்டி ஏற்கனவே ஒருத்தர் ஓட்டிட்டு இருந்தான். விட்டுட்டு அவனுக்கு கல்யாணமா அவன் வேற ஒருத்தையோட ஓடி போயிட்டான். நான் போய் கேட்டேன். கேட்டதுக்கு போய் எங்க வீட்டுக்காரோட கையெழுத்து வாங்கிட்டு வா, அப்புறம் ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு கடிதம் எழுதி கொடுத்துட்டா. சட்டன்னு மழை வந்துச்சு, அப்படியே நின்று போச்சு. பத்தினி தான். எப்படி என்னத்த சொல்லி நீல ஒரு அப்பனா என்ன மான கட்ட பையில இல்ல அப்பனான்னு கேக்குறேன். எனக்கு வர கோத்துக்கு அப்படியே என்னாச்சு? என்னடா இவ்வளவு என்னடா நான் பண்ணேன்? டேய் வாய மூரா, நீல அப்பன் சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. எனக்கு 7 வயசு ஆயிடுச்சு. என்ன கல்யாணம் கையை கொடு, கரெக்டா சொல்லிக்கிறேன். இந்நேரம் உன்னை கல்யாணம் பண்ணி நான் பிள்ளையை பேத்திருந்தா 7-8 பிள்ளையை பேத்திருப்பேன். நீ இருக்கிற வேகத்துக்கு ஒரு கிராமத்தை உருவாக்கி இருப்ப. என்ன கல்யாணமும் பண்ணி வைக்கல. சரி, அதுதான் பண்ணல, விட்டுட்டேன். அட்லீஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் நைட்டுக்காவது ஏற்பாடு பண்ணானா? இது என்ன பெத்து 10 மாசம் சுமந்து பெத்து எங்க ஆத்தால இருந்தா இந்த மாதிரி பண்ண மறந்துருக்குமா? உம்மால தான் இருந்தா கண்ணால ஆகாத பிள்ளை பத்துக்கு எவ்வளவு விடுவாங்க. செருப்பு அடிச்சுடும் அசாம இருக்கு. உன்னை வர கோத்துக்கு சோத்துல வச்சு உனக்கு கொண்டே இருந்தா ஒன்னும் பிரச்சனை இல்லையே. என்னங்க பாரு, பெத்து பிள்ளை வாடி போட்டுன்னு கூப்பிடறான் பாரு. இதெல்லாம் வாடி போட்டு நாய் நெறினா கூட கண்டிச்சு அப்படித்தான் அந்த பணியில. இங்க பாரு, நானும் எங்கெங்கேயோ பாத்துருக்கிறேன். பிள்ளை இப்படி கண்ணாம பண்ணிட்டு போயிட்டுன்னா பிள்ளை கூடியாந்து மருந்து வச்சு கொள்றவங்க தான் பாத்துக்கிறேன். நீ அப்பனுக்கு மருந்து வைக்கிறங்கிறிய பின்ன இவன் எனக்கு தேவையா? பிள்ளை பறையா பறக்க. நானும் ரொம்ப நாளா இவனை கரெக்ட் பண்ணி விடுறா, கரெக்ட் பண்ணி விடுறான்னு கேட்டுட்டே இருக்கேன். அப்பங்கிட்டயா? அதை கண்டுக்கவே மாட்டாங்கிறான். தமிழ்நாடு அரசு விருது உங்க குடும்பத்துக்கு தடவை கண்டிப்பா கண்டிப்பா. இந்த மாதிரி குடும்பத்தை தேடினா தான் கிடைக்குமா? பிள்ளை அப்பனுக்கு செட் பண்றான், அப்பன் பிள்ளைக்கு செட் பண்றான். டேய் தம்பி, சீக்கிரம் வாங்கி கூட, எனக்கு வேலை என்ன டைம் ஆகுது. டேய் பண்ண போட்டு தந்துடுறியா? சரி போட்டு தரேன். நமக்கு பார்ட்னர்ஷிப் கிடைக்குமா? நான் தர மாட்டேன். அப்ப நம்மளால போட முடியாது. தம்பி, அவன் முண்டாட்டி தான் நீ கூப்பிடுற. நீ ரொம்ப பொங்காத. என்ன தரமாட்டேங்கிற?
அதான் ஒரு அரை ஷிஃப்ட் கொடுத்துரு அவனுக்கு. சரி நான் ஒரே காசு இப்படி கூட தர மாட்டேன். அப்புறம் எப்பறம் நான் போறது? அப்பா, உனக்கு என்ன எனக்கு இது வேணும். ஐயோ சாமி, ஏய், 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 இங்க வா. ஏய், அப்ப இருக்கண்டி. அடாடாடா, அப்ப இந்த மாதிரி ஒரு ரோசமான அப்ப நான் இந்தியாவிலே எங்கேயும் பார்க்கல. சரி பாத்து பண்றா. அப்பா, அது மேல எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அது பார்த்தாலே எனக்கு என்னமோ வருதுப்பா. என்ன வருது? லவ். ஒண்ணுக்கு இன்னும் குற்றாத குத்த ஏய், சீ. ஃபர்ஸ்ட் அவனை கூட்டு போய் லவ் பண்ணி பழவிட்டோம். எப்படி 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 ஃபர்ஸ்டா அவனை கூட்டு போய் லவ் பண்ணி பழவிட்டோம். ஆறு அவன் தான் கேக்குறானே. ஆறு உங்க வீட்டுல 2 உருப்படி உங்க பொண்டாட்டி சொல்றேன். பொண்டாட்டினோடா பிள்ளை. பிள்ளை போய் பழவிட்டோம். கத்திட்டு விட்டோம் புதுசு தானே. அப்புறம் நீ ஜில்லுன்னு கூப்பிடு. நீ எல்லாம் இருந்து என்ன பண்ண போற? சரி சரி, அதே ஃபர்ஸ்ட் குடிக்கு போய் ஒரு 8 போட்டு போட்டு பழம் விட்டோம். அப்புறம் லைசன்ஸ் கொடுத்தா எல்லாரும் போடலாம். அது ரைட் அது ரைட். ஏப்பா அப்பா, எனக்கு இதை விட இது மேலதான் உழைக்க முடியாதாட்டுக்குதுல ஆண்டவா. சரிப்பா, ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் இவன் வேற ஆடிக்கிட்டே இருக்கானே. சரிப்பா, இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சரி வா போலாம். போல அவன் ஐயோ. போ 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 போ. ஏண்டா பெத்த பிள்ளை இன்னொருத்தங்கிட்ட அனுப்பி நீ எல்லாம் நல்லாவே இருப்ப. டேய், உனக்கு ஒரு ராஜதந்திரம் தெரியல. என்ன என் பொண்டாட்டி சேவ் பண்ணிட்ட பத்தியா? பிள்ளையை விட்டு பொண்டாட்டி கட் பண்ற. நமக்கு பொண்டாட்டி தானே. இந்திய அளவுலயே குடும்பத்துக்கு ஒரு வாய்ப்புக்கு அவார்டு வாய்ப்பு அடைக்கிறதுக்கு உண்டு. நாளைக்கு வெள்ளூர் 4 ரோட்ல பஸ் மறிச்சாச்சு உங்க குடும்பத்துக்கு ஒரு அவார்டுக்கு நான் முயற்சி பண்றேன். ஓகேடா ஓகேடா. அருமையா வருவீங்கடா நீங்க எல்லாம். ஓகே, இதுக்கு மேல டைலாக் கொடுக்கல, போயிடலாம். சித்திரகலாவதிலே மழை வராது.